ஹாய் கைஸ், நான் உங்கள் லெசன். நாம் இந்த வீடியோவில் ஒரு அருமையான 3BHK டியூப்ளெக்ஸ் மாடல் செமி ஃபர்னிஷ்டு, அதாவது ஒரு கனவு வீடை நம்ம எப்படியெல்லாம் பார்த்து பிளான் பண்ணி கட்டணும்னு நினைக்கிறோமோ அதை விடவே சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்கிற ஒரு சூப்பரான 3BHK இண்டிவிஜுவல் ஹவுஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ், இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு, இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீட்டோட சுவாரஸ்யமான விஷயம் நிறைய இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீட்டை 3.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 2200 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா கொடுத்து கிழக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு ஒரு அருமையான பிளானிங்கில் சூப்பராக கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட எலிவேஷனாக அருமையான டிசைன் ஒர்க்கில் லைட் அண்ட் டார்க் கலரில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து, இந்த வீட்டோட மெயின் கேட் பார்த்தீங்கன்னா லேசர் கட்டிங்கில் ட்ரீ டிசைன் ஒர்க் கொடுத்து ஸ்ட்ராங்கான மெட்டல் கேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டியில் ஒன்று தாங்க இந்த கார் பார்க்கிங். 2 இனோவா கார் நிப்பாட்டுற அளவுக்கு நல்ல பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு மேட் ஃபினிஷ் ஃப்ளோரிங் டைல்ஸும், சுற்றியும் பார்த்தீங்கன்னா சைடில் போய் வர அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. சைடில் வர வாலுக்கு பார்த்தீங்கன்னா லிண்டன் லெவலில் அருமையான டிசைனில் செராமிக் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரூஃப் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேங்கிங் லைட் ஃபிக்ஸ் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க. இந்த வீட்டில் யூஸ் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு டைல்ஸும் பார்த்தீங்கன்னா யூனிக்கான டிசைனில் பியூட்டிஃபுல் டிசைனில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட மெயின் டோரை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு செட்பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. அது ஃபுல்லாக கிரானைட் கல் ஃபிக்ஸ் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க. ரூஃப் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேங்கிங் லைட்டும் ஃபிக்ஸ் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க. பாருங்கள் சுற்றி எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு, சுற்றி ஃப்ரீயாக போயிடுற அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் கொடுத்து கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த வீட்டோட மெயின் டோர் கிழக்கு பார்த்த மாதிரியே அழகான டிசைனில் தீக்குட்டில் அருமையாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்றானதும் ஸ்பேசியஸான லிவிங் ஹாலுங்க. இந்த லிவிங் ஹாலோட ஸ்பெஷாலிட்டியே என்னன்னு தெரியுங்களா? இந்த லிவிங் ஹாலுக்கு யூனிக்கான டிசைனில் ரூஃப் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டிவி யூனிட்டு, அப்புறம் பூஜா ரூம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டிசைனில் ஒரு வுட்டில் அருமையான டிசைன் ஒர்க் கொடுத்து செம்மையாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே என்ட்ரானோடனே ஒரு வீட்டை அட்ராக்டிவாக காமிக்கிற மாதிரி அருமையான டிசைனில் இந்த வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட், அப்போ பூஜா கேபினெட், ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக ஸ்டெப்ஸு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க. பேஸ் கேபினெட்லாம் கொடுத்து அருமையாக காமிச்சிருக்காங்க இந்த வீட்டை. சீலிங் ஒர்க்கில் பாருங்கள், பாக்ஸ் டிசைனில் நிறைய ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ரொம்ப கசகசன்னு இல்லாமல் ஒரு யூனிக்கான டிசைனில் நீட்டாக பிளான் பண்ணி இந்த வீட்டை அருமையாக கட்டியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ஹைலைட்டே நிறைய ஸ்பேஸ் கொடுத்து கட்டினதாங்க இந்த வீட்டோட ஹைலைட்டேவும். பாருங்கள், பெட்ரூம், அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபஸ்ட்டு பெட்ரூம் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு அருமையான செட்பேக் ஏரியா கொடுத்து அதுலேருந்து உள்ளே என்ட்ராகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா 10x16 சைஸில் நல்ல பெரிய மாஸ்டர் பெட்ரூமாக நிறைய கபோர்டு ஒர்க் பண்ணி, ஸ்டோரேஜ் யூனிட்டுக்கு இந்த வீட்டில் அளவே இல்லைங்க, அவ்வளோ கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுவும் யூனிக்கான டிசைனில் நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல்ஸில் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னு தெரியுங்கன்னா, இந்த வீட்டில் ஒரு சைடு வாலில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே குட்டி குட்டியாக ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்து ஒரு பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருக்காங்க. பாருங்கள், லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்டோரேஜ் யூனிட், இந்த கார்னரில் ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குங்க பார்க்கவே. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ஹைலைட் மெயின் ஏரியானா இந்த பாத்ரூம் தானுங்க. இந்த வீட்டில் இருக்கிற எல்லா பாத்ரூமே ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு பிளான் பண்ணி அவ்வளோ குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி ஃப்ளோரிங்க்கு, வாலுக்கு எல்லாமே குவாலிட்டியான டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சானிட்டரி வேர்ஸ் எல்லாமே ஹை குவாலிட்டியான சானிட்டரி வேர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டியில் மெயின் ஒன் ஆஃப் த பார்ட் இதாங்க. பாருங்கள், மற்ற 3 பாத்ரூமையும் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற ஏரியா பார்த்திங்கன்னா இல்லத்தரசிகளுக்கு முக்கியமான ஏரியாங்க. இப்போது வந்து பார்த்திங்கன்னா டைனிங் ஏரியாங்க. டைனிங் ஏரியா பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேசியஸான டைனிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க செல்ஃபில். பாருங்கள், முக்கியமான ஏரியாங்க கிச்சன் ஏரியா. வாவ், பியூட்டிஃபுல்லான கிச்சன் ஏரியா. அதாவது யூனிக்கான கலரில் கபோர்ட் ஒர்க் பண்ணி நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்து அருமையாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா சிம்மினி, அதாவது வெளியே தெரியாத அளவுக்கு வுட்டில் சூப்பராக காமிச்சிருக்காங்க. பாருங்கள், அவ்வளோ தெளிவாக ஒரு பிளானிங்கோடு பண்ணி இந்த வீட்டை அருமையாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க. பேஸ் கேபினெட், வால் கேபினெட், டால் கேபினெட்டு அருமையாக பிளான் பண்ணி நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்து செம்மையாக அந்த வீட்டை பிளான் பண்ணி ரிச் லுக்காக காமிச்சிருக்காங்க. ஒரு ஃபுல்லி ஃபர்னிஷ்டு கிச்சனாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த டைனிங் ஏரியாவிலேருந்து பேக் சைடு ஏரியாவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு 2 ஓப்பன் டோர் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், பேக் சைடு ஏரியாவில் போர் அண்டு
சம்ப் அமைஞ்சிருக்குங்க. நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு வாஷ் பேஷனும் வச்சு கொடுத்துருக்காங்க. சுற்றியும் ஃப்ரீயாக போயிடுற அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. துணி துவைக்கிற கல்லும் அந்த கம்பியும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவுட் சைடில் ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. வெளியே எங்கேயா போயிட்டு வந்தால் இதை யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டெப்ஸுக்கு கிரானைட் கல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் ஹேண்டில் பாரை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஸ்ட்ராங்காக ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட இன்னொரு ஹைலைட் என்னென்னா பெயிண்டிங் ஒர்க் தாங்க. அங்கங்கே யூனிக்கான பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து சூப்பராக காமிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்ததும் இன்னொரு ஹைலைட்டான பாயிண்ட் என்னென்னா மேலேயும் ஒரு பெரிய லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு மேட் ஃபினிஷ் ஃப்ளோரிங் டைல்ஸும் அழகான ஹேங்கிங் லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட்டுக்கு வந்து கபோர்ட் ஒர்க் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க. இங்கே 2 ஹால் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் 2 ஹால் கொடுத்து சூப்பராக காமிச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் பாருங்கள். நல்ல பெரிய மாஸ்டர் பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூம்லேயும் நிறைய கபோர்ட் ஒர்க் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க. அதான யூனிக்கான டிசைனில் குவாலிட்டியான மெட்டீரியல்ஸில் கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த பெட்ரூம்லேருந்து ஃப்ரண்ட் சைடு ஏரியாவில் இருக்கிற பால்கனி ஆக்சஸ் பண்ணுறோம். பாருங்கள், ஒரு அருமையான பால்கனி ஏரியாங்க. சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல இருந்து முன்னாடி ஏரியாவை பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக அமைச்சு கொடுத்துருக்காங்க பால்கனி ஏரியா. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஹிந்துஸ்தான் காலேஜுங்க. ஹிந்துஸ்தான் காலேஜோட பேக் சைடு ஏரியாலே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. இந்த பெட்ரூம்லேயே ஒரு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இந்த பாத்ரூமுக்கு ஒரு யூனிக்கான டிசைனில் அவ்வளோ அருமையான டைல்ஸ் ஒர்க் பண்ணி ரூஃப் டாப்பராக டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க் அடிக்க தேவையே இல்லைங்க. அதேமாதிரி சானிட்ரி வேர்ஸ் எல்லாமே ஒரு பிராண்டட், அதாவது ஹை குவாலிட்டியான பிராண்டடில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே போயிட்டு ஒரு பாத்ரூம்குள்ளே போய் உட்காந்து எந்திரிச்சு வந்தால் எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் இந்த பாத்ரூம்குள்ளே போனால் இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்குறது 3rd பெட்ரூம்ங்க. இதுவும் ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய கபோர்ட் ஒர்க் பண்ணி நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்து இங்கே யூஸ் பண்ணியிருக்க எல்லா மெட்டீரியலுமே ஹை குவாலிட்டியான மெட்டீரியலுங்க. வுட்டில் பார்த்திங்கன்னா குவாலிட்டியான வுட்டில் தாங்க நல்ல காஸ்ட்லியான மெட்டீரியல்ஸ்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமோட பாத்ரூம் தாங்க ஹைலைட்டான விஷயம். பாருங்கள், ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நல்ல பெரிய பாத்ரூமுங்க. பாருங்கள், டைல்ஸ் ஒர்க்கெல்லாம் அவ்வளோ யூனிக்கான டிசைனில் ஒரு லக்ஸுரி டிசைனில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேசியஸான பாத்ரூமுங்க. இந்த பாத்ரூமுக்கு யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஹை குவாலிட்டியான ஒரு மெட்டீரியல்ஸ் தாங்க யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், பியூட்டிஃபுல்லான ப்ரௌன் கலர் அண்ட் ப்ரௌன் அண்ட் லைட்டு ப்ரௌன் கலரில் ஒரு சூப்பரான டைல்ஸ் ஒர்க் பண்ணி இந்த பாத்ரூமை செம்மையாக காமிச்சு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற லிவிங் ஹால்லேருந்து பேக் சைடு இருக்கிற பால்கனியை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராங்கான மெட்டல் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நல்ல ஸ்பேசியஸான பால்கனி ஏரியாங்க. பேக் சைடு ஏரியாவில் இந்த பால்கனியோடைய ரூஃபில் பார்த்தீங்கன்னா செட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்ட்ராங்கான மெட்டலில் செட்டு போட்டு கொடுத்து அருமையாக பிளான் பண்ணி இந்த பால்கனிக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. மழை பெஞ்சாலோ வெயில் அடித்தாலோ தெரியாத அளவுக்கு சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு தங்கமான வீட்டில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.